டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவி மோகன் அண்ட் ஆர்த்தி ரவி இவங்கள பத்தி தான் பேச போறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல நம்ம இவங்கள பத்தி பேசிட்டோம். என்ன மறுபடியும் பேச போறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. சொல்றேன், வாங்க ஷோக்குள்ள போலாம். கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா ரவி மோகனுக்கும் சரி, ஆர்த்தி ரவிக்கும் சரி, 2 பேருக்கும் நடுவுல நிறைய பிரச்சனைகள், நிறைய விமர்சனங்கள், நிறைய வார்த்தை போர்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆல்ரெடி நிறைய வீடியோல நானுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன். ரீசெண்டா நடந்த ஐசரி கணேசன் அவங்களோட பொண்ணு கல்யாணத்துல தான் ரவி மோகனும் கெனிஷாவும் ஒன்னா வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வெடிச்சது பூகம்பம் அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் இவ்வளவு ஓப்பன் அப்பா வெளியில வந்ததுக்கு அப்புறமா சினிமால இருக்கிறவங்களும் சரி, பொதுமக்களும் சரி, ரவி மோகனோட ரசிகர்களும் சரி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப விமர்சனங்கள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு அவங்க மேல. இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி இப்போ ரவி மோகன் ஓப்பன் டாக்கா நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. நிறைய விஷயங்களை ஓப்பனா வெளியில சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இப்ப நம்ம ஃபுல்லாவே பேச போறோம். கெனிஷா அண்ட் ரவி மோகன் இவங்க 2 பேரும் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை பார்த்து ஆர்த்தி ரவி பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல பக்கம் பக்கமா நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதுக்கு மேல நான் அமைதியா இருக்க மாட்டேன், என் பசங்களுக்கு நீங்க தான் அப்பா, அது மட்டும் இல்லாம உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் நான் கிடையாது, இப்போ வரைக்கும் நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகல, உங்களோட ஒய்ஃப்னா அது நான் மட்டும் தான் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி அந்த போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதை பார்த்த நிறைய பேர் ஆர்த்தி ரவிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய நடிகர்களா இருக்கட்டும், நடிகைகளா இருக்கட்டும், எல்லாருமே ஆர்த்தி ரவிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரவி மோகனோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கெனிஷாவும் இதை பத்தி வாயை திறக்கல, ரவி மோகனும் இதை பத்தி வாயை திறக்கல. இவங்க 2 பேர் பேசினாதான் இதுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி இப்ப கெனிஷாவும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரவி மோகனுமே பாத்தீங்கன்னா நேத்து நைட்ல இருந்து எக்ஸ்தலத்துல பயங்கரமா பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவருமே ஓப்பனா அதுல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. இதுல கெனிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரவி மோகனை நான் விட மாட்டேன், அவர் எனக்கு தான் சொந்தம், அது மட்டும் இல்லாம அவர் தனியா இருக்கும்போது நான் அவர் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் நான் பண்ணல, அவர் ஃபேமிலியா இருக்கும்போது நான் அதுல இன்வால்வ் ஆகல, இப்போ அவர் எனக்காக வந்ததுக்கு அப்புறம் நான் அவருக்காக இருப்பேன். எங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஒரு ஆணுக்கு அமைதியான ஒரு பெண்ணை தான் பிடிக்குமே தவிர அடங்காப்படையா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை கெனிஷா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வார்த்தைக்கே நிறைய பேர் கெனிஷாக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. ரவி மோகன் அப்ப வரைக்கும் எதுவுமே சொல்லாம இருந்தாரு. இப்ப ரவி மோகனே ஓப்பனா என்ன சொல்றாரு அப்படின்னா, கெனிஷா என்னோட வாழ்க்கையில வந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கெனிஷா தான் இதுக்கப்புறம் எனக்கு லைஃப் லாங் என் கூட வரப்போறாங்க, கெனிஷாவை என்னால விட முடியாது, எனக்கு அவங்க தான் வேணும். ஆர்த்தி ரவி அப்படிங்கிறவங்க எனக்கு எக்ஸ் ஒய்ஃப் தான் எப்பவுமே. நான் என்னைக்கு அந்த வீட்டை விட்டு எதுவுமே வேணான்னு வந்தனோ அதோட எங்களுக்குள்ள உறவு எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் பசங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒய்ஃப் அப்படின்னா இதுக்கப்புறம் எனக்கு கெனிஷா தான், ஆர்த்தி ரவி கிடையாது. அவங்க என் பேரை சேர்த்துக்கிட்டாலும் சரி, சேர்க்கலனாலும் சரி, இந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஓப்பனா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அப்பா அம்மா வேணாம், வைஃப் வேணாம், பசங்க வேணாம், யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் தனியா வெளியில போனேன், எதுவுமே இல்லாம வெளியில போனேன், கையில ₹1 காசு இல்லாம வெளியில போனேன். அப்ப எனக்கு ஒரு தங்க இடம் கொடுத்து எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்து எனக்காக மோட்டிவேட் பண்ணது கெனிஷா தான். இதுக்கப்புறம் லைஃப் லாங் நாங்க அவங்க கூட தான் இருப்பேன், வேற யாரோட நான் போக மாட்டேன், எனக்கு கெனிஷா தான் என்னோட வாழ்க்கையில எனக்கு விலக்கு ஏத்தனவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால அவருக்கு ஆர்த்தி மேல இவ்வளவு கோவம், கெனிஷா மேல ஏன் இவ்வளவு லவ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்த்தியை பத்தி நிறைய விமர்சனங்களை அவர் முன் வச்சுக்கிட்டே இருந்தார். 18 வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களோட வாழ்ந்தேன், நிறைய விஷயத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், என்னை அம்மா அப்பா கூடவே பார்க்க விட மாட்டாங்க, சேர விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. ஆர்த்தியும் அவங்களோட அம்மா அப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாங்க. என்னோட மேனேஜரா அவங்க அம்மா தான் இருந்தாங்க, என்னோட கால் ஷீட், என்னோட டேட்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும், அவங்க சொல்ற படங்கள் தான் நான் நடிக்கணும், அவங்க சொல்ற இடத்துக்கு நான் போய் ப்ரோக்ராம் பண்ணணும், அவங்க சொல்றத நான் கேட்கணும், அப்படி கேட்கலன்னா அதுல ஒரு பிரச்சனை, அதுல ஒரு சண்டை, எது பண்ணாலுமே தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பிடிக்காம தான் நான் வெறுத்து போய் அந்த லைஃபை விட்டு வெளியில வந்தேன். அப்ப என்னோட வாழ்க்கையில ஒளி விளக்கா வந்ததுதான் கெனிஷா அப்படின்னு சொல்லி ஓப்பன் டாக்கா இந்த விஷயம் சொன்னாங்க. இதுதான் ரொம்ப பரபரப்பா இப்ப போய்கிட்டு இருக்கு. இதுல ஒரு சிலர் ரவி மோகனுக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா மேபி அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும், எது நல்லது எது கெட்டதுன்னு அவருக்கு தெரியாதா, அவரோட லைஃப் அவருக்கு முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி ஒரு வைஃப் இருக்கும்போது இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல, கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு, ஆனா நீங்க ஓப்பனா இன்னொரு பொண்ணு தான் என்னோட வைஃப், அவதான் முக்கியம்னு சொல்றீங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்றதா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதையும் அவங்க பண்ணாங்கன்னா மத்த பொண்ணுங்களோட லைஃப் என்ன ஆகும்? இந்த மாதிரி ஆண்கள் பெண்களை விட்டு போக ஆரம்பிச்சா பெண்களோட நிலைமையில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறைய அமைப்புகள்ல இருந்து ரவி மோகனுக்கு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் இப்ப ரொம்ப விறுவிறு
விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும், ஆர்த்தியோட முடிவு என்னவா இருக்கும்? கெனிஷா விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆர்த்தியும் வந்து விட்டு தரதுக்கு இப்போதைக்கு நான் ரெடியா இல்ல, அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் அவங்க சொல்றாங்க. ஆனா ரவி மோகன் என்ன சொல்றாருன்னா, ஆர்த்தி என்னோட எக்ஸ் ஒய்ஃப் தான், இப்போ அவங்க என்னோட ஒய்ஃபே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கெனிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கெனிஷா ரவி மோகன் தான், இதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில யாரும் வரக்கூடாது, வரவும் முடியாது, நாங்க வர விட மாட்டோம், கூடிய சீக்கிரம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக போறோம், வீடெல்லாம் பார்த்து எல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம், எல்லாமே ரெடியா இருக்கு, இந்த டிவோர்ஸ் கேஸ்க்காக தான் நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு அவங்களும் ஓப்பனா பேசியிருக்காங்க. இந்த அளவுக்கு ரவி மோகன் இறங்கி பேசுவாரா, இவ்வளோ அளவுக்கு அவர் வந்துட்டு தன்னோட குடும்பத்தை விட்டு கொடுப்பாரா அப்படின்னு யாருமே நினைக்கவே இல்லை. யாருமே நினைக்காம யாருமே எதிர்பார்க்காம இருந்த இந்த விஷயங்கள்லாம் இப்ப வந்து வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து ரசிகர்கள் நிறைய பேர் ரொம்பவே கேள்விகள் கேட்டுட்டு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க ரவி மோகன் மேல அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை எப்படி கெடுக்க முடியும்னு சொல்லி ஆர்த்தி ரவிக்கு தான் நிறைய சப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த உறவுக்கான முடிவு என்னவா இருக்க போது, கெனிஷா ரவி சேர போறாங்களா இல்லாட்டி ஆர்த்தி ரவியோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக போதா, இது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரவி மோகன் செய்யறது சரியா தப்பா அப்படிங்கறது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான நிறைய உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.